சுட்டும் விழி சுடரே இனி வரப்போகிற எபிசோடுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோடில் திவ்யா மூலமாக தான் பிரபாகரனுக்கே தெரிய வருது, இந்த மாதிரி வெற்றி மாணிக்கத்தால் தாக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறதா உண்மையாக சொல்கிறாங்க. அப்பவும் ஒரு கேள்வி கேட்குறாங்க, ஏன் சார் இவ்வளோ தூரம் நீங்கள் உங்களோட கேஸுக்காக ஃபேவர் பண்ணி மாணிக்கத்தை பற்றினா உண்மையை என்கிட்டே மறைச்சிங்க. எங்கள் அண்ணனுக்கிட்ட மாணிக்கம் 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்தினதும் தெரிஞ்சும் அதை சொல்லாமல் இருந்திருக்கீங்க. அப்போது உங்கள் கிளைண்ட்டு மட்டும் நல்லா இருந்தால் போதும், உங்கள் கிளைண்ட்டுக்கு தேவையானது மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு தானே நினச்சிருக்கீங்க. எங்கள் அண்ணனை பற்றி நினைக்கவே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம பிரபாகரன் சொல்கிறாங்க, இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் அண்ணனும் எந்ததுமே மாணிக்கத்தனை பற்றின உண்மையும் அது மட்டும் இல்லாமல் போலீஸ் கேஸ் கொடுப்போம் அப்படின்ற எந்ததுமே அவர் எடுக்காமல் இருக்கும்போது நான் எப்படி மாணிக்கத்தை பற்றி கர்ணா கிட்ட பேசினாலே கர்ணா ரொம்பவே கோவப்படுறாரு. அந்த பிரச்சனை எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நான் எப்படி பேசுவேன் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கிட்ட கேட்குறாரு பிரபாகரன். அப்பதான் பிரபாகரன் திவ்யா கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு, என்ன திவ்யா இவ்வளோ தூரம் உங்கள் அண்ணனுக்காக பேசுகிறீங்க, ஆனால் உங்கள் அண்ணன் இவ்வளோ தூரம் மாணிக்கத்திட்ட ஏமாந்துருக்காரு. ஒரு போலீஸ் கேஸ் கொடுத்தா இந்நேரம் வரைக்கும் சும்மா இருப்பாங்களா? போலீஸ் கண்டிப்பாக மாணிக்கத்தை பிடிச்சிருப்பாங்களே, ஏன் உங்கள் அண்ணன் கேஸ் கொடுக்கல அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்க அதான் திவ்யா யோசிக்கிறாங்க. அதான் எனக்கும் தெரியலை, என்னதான் அவர் மனசில் நினச்சிட்டு இருக்காருன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. எனிவே திவ்யா உண்மையை சொல்லப்போனால் மாணிக்கம் கிடைச்சா தான் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் உண்மைதான், மாணிக்கம் கிடைக்கணும் தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன், அவன் கையில் கிடைச்சான் கண்டிப்பாக விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. சரி நான் கிளம்புற பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க திவ்யா. இந்த இடத்துல தான் பிரபாகரன் ஒன்று நினைக்கிறாரு, கண்டிப்பாக வெற்றி அடிபட்டு இருக்கதை நம்ம அபிக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு பிரபாகரன் நினச்சி அபிக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறாரு பிரபாகரன். இந்த மாதிரி வெற்றி கர்ணாவுக்காக மாணிக்கத்தால் தாக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்காராம், அவருக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கான் அப்படின்னு சொல்லவும், அப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க, எனக்கு வெற்றிக்கு அடிபட்டதை நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நீங்கள் சொல்லவும் தான் எனக்கு இந்த உண்மையே தெரிய வருது அப்படின்னு அபிநயா பிரபாகரன்ட்ட சொல்ல, அப்போ தான் பிரபாகரன் எதுக்காக மாணிக்கத்தை இன்னும் கர்ணா டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு வேண்டியது பணம்னா பணத்தை மட்டும் கேட்கலாமே, ஏன் மாணிக்கத்தை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா நினைக்கிறான். ஏதோ ஒன்று மாணிக்கத்துக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த உண்மையை மறைக்கிறதுக்கு தான் இவனை கொல்லணும் அப்படின்னு நினச்சிருக்காரு கர்ணா. அந்த இடத்துல தான் மாணிக்கம் சுதாரித்து கர்ணாவை கொல்லணும் அப்படின்னு போகும்போது தான் வெற்றியும் கர்ணாவை காப்பாற்றுறேன் அப்படின்றதுக்காக அவர் மாணிக்கத்தால் தாக்கப்பட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும், ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், என்னைக்கு தான் வெற்றிக்கு உண்மை தெரிய வரப்போதா, வெற்றியோட விசுவாசத்தை வச்சு தான் இப்போ வரைக்கும் கர்ணா தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சொல்ல, நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அபிநயா, வெற்றி இவ்வளோ தூரத்துக்கு விஸ்வாசம் காமிக்க கண்டு தான் இப்போது கர்ணா தப்பிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் அது எத்தனை நாளைக்கு, வெற்றிக்கு உண்மை தெரிஞ்சால் கண்டிப்பாக எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுன்னா இனி கர்ணாவுக்கு எதிராக வெற்றியே மாறிடுவார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு நம்பிக்கை இல்லை சார் அப்படின்னு அபிநயா சொல்ல, அப்போ தான் பிரபாகரன் கண்டிப்பாக எனக்கு வெற்றியை பார்த்தா தப்பானவர் மாதிரியே தோணலை, ஏதோ ஒன்று கர்ணா மறைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ வெற்றிக்கு உண்மை தெரியாமல் இருக்குது, ஆனால் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வெற்றிக்கு உண்மை தெரிய வந்தால் கண்டிப்பாக தான் தப்பாக உணர்வார் அப்படின்னு பிரபாகரன் சொல்கிறாரு. இதை கேட்டதுமே அபிநயா, இல்லை சார் அது நடக்கும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் இன்னொன்று சொல்கிற பிரபாகரன், எனக்கு தெரிஞ்சு மாணிக்கத்தை பிடிச்சா மட்டும்தான் என்ன ஆதாரம் அவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, அதனால தான் கர்ணா இன்னும் மாணிக்கத்தை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் இன்னும் போலீஸ் வரைக்கும் கர்ணா கேஸ் கொடுக்காம இருக்கான் மாணிக்கத்து மேலே, அப்போ ஏதோ ஒரு உண்மை மறைஞ்சிருக்க தானே அர்த்தம், அந்த உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும் அபிநயா அப்படின்னு சொல்லும்போது தான், ஆமாம் சார் எனக்கும் அதிலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்கிறாங்க. ஆமாம் வெற்றி அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கேட்குறாங்க. அப்போ தான் பிரபாகரன், இந்த மாதிரி கண்ணாவோட தங்கச்சியானா திவ்யா சொன்னாங்க அப்படின்னு சொல்லவுமே, ஓ நானும் பார்த்துருக்கேன், அங்கே வெற்றி ஒரு நாள் வந்து அந்த பொண்ணோட பேசிகிட்டு இருக்கும்போது, ஓ அந்த பொண்ணாக தான் இருக்கும்னு எனக்கு இப்போ தான் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், அந்த பொண்ணு தான் கண்ணாவோட தங்கச்சி, அது எப்படி இது நாள் வரைக்கும் கண்ணாவுக்கு தங்கச்சியே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, ரிலேட்டிவ் முறையில் தங்கச்சி முறை வருது, அது மட்டும் இல்லாமல் கர்ணா வந்து இப்போ திவ்யா படிக்கிறது மட்டும் இல்லாமல் அவளுக்கு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கதா சொல்லி கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஓ இந்த நல்லதெல்லாம் இவன் பண்ணுறாடா இப்போ தான் எனக்கே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபிநயா சொல்ல, சரி விடுங்க, நம்ம அவனை பற்றி என்ன நினைக்க போகிறோம், நம்மளுக்கு என்ன தேவை, நம்மளுக்கு எப்போ ஆதாரம் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும்,
அபிநயா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, சுடருக்கு இப்போ வெற்றி அடிபட்டிருக்கிறது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு மொத்தத்துக்கு தெரிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன், ஆனால் என்கிட்ட சொல்லலை, எதுவுமே காமிக்காமல் 2 நாளாக சோகமாகவே இருக்கா, ஆனால் என்னென்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க அபிநயா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் கிளம்புறாரு. அப்போ தான் நம்ம சுடருக்கு கண்டிப்பாக வெற்றியை பற்றின உண்மை ஹாஸ்பிட்டலில் இருக்கான்றது தெரிஞ்சாலும் எப்படி இருந்தாவது நம்ம அபிநயா அவன் மேலே இருக்கிற பாசத்தில் போய் பார்க்கலாம் சொல்லிட்டு கூட போவா. ஆனால் அந்த மாதிரி நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா நினைக்கிறாங்க. இந்த மாதிரி அபிநயா நினச்சாலும் சுடருக்கு உண்மை தெரிஞ்சது அபிநயாவுக்கு தெரிய வர போகிறதில்ல. அபிநயா கிட்ட சுடரும் மறைச்சிடறாங்க. இருந்தாலும் தன்னோட அம்மா பேச்சையே மீறி கண்டிப்பாக நான் கேப்டன் அங்கிளை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு சுடருக்கு தோண ஆரம்பிக்குது. ஏன்னா திடீர்னு நம்ம சுடருக்கு நைட்டு நேரத்தில் பயங்கர கனவு வருது. ஏன்னா மூச்சு திணறலால் ரொம்பவே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வெற்றி இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்ததுமே பாவம் சுடர் ரொம்பவே பயந்துட்டாங்க. அப்போ நினைக்கிறாங்க, நம்ம எப்படியாவது கேப்டன் அங்கிளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தருணோட சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க நம்ம வெற்றியை. அப்போ தான் தருண் சொல்கிறான், கேப்டன் அங்கிள், உங்களுக்கு ஏதோ மூச்சு திணறல் ஏற்பட்டு ரொம்பவே சீரியஸாக இருந்த மாதிரியே சுடர் கனவு கண்டா, அதனால தான் உங்களை திரும்பவும் பார்க்க வந்தோம். சுடர் ரொம்பவே பயந்து போயிருக்கா அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு தருண் சொல்கிறத கேட்டதுமே வெற்றி என்ன சொல்கிறான்னா, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் நல்லா இருக்கேன் சுடர், நான் குணமானதும் உன்னை தேடி பார்க்க வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி சொல்லி அனுப்புகிறாரு. சரிங்க கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த தருணத்தில் தான் நம்ம அபிநயாவும் அதே ஹாஸ்பிட்டலில் செக்கப்காக வந்திருக்காங்க. இந்த இடத்துல தான் அபிநயா சுடரை பார்த்தா கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். சுடர் ஏன்னா வெற்றி கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அபிநயா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தன்னோட பேச்சையை மீறி சுடர் வந்து வெற்றியை பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கோபம் தான் வரும் அபிநயாவுக்கு. ஆனால் அதிர்ஷ்டவசமாக இனி வரப்போகிற எபிசோடில் சுடரையும் தருணையும் பார்க்க போகிறதில்ல அபிநயா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த பக்கம் மாணிக்கம் என்ன பண்ணுறோன்னா வெளிநாடு கண்டிப்பாக போகியே ஆகணும். ஏன்னா இனி இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா கர்ணா நம்மளை உயிரோடு வச்சுருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக வெளிநாடு போகணும், அதுக்கு பாஸ்போர்ட் தயார் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இப்போது ஒரே ஒரு ஆதாரமான அந்த அடாப்சி ரிப்போர்ட் மட்டும் நம்ம கையில் கிடச்சிருந்தா இப்போ நம்ம வாட்டுக்கு கர்ணாவிட்ட கொடுத்துட்டு நம்ம வாட்டுக்கு இருந்திருக்கலாம், நம்மளுக்கு இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை வர வாய்ப்பே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் நினைக்கிறாரு. இந்த அடாப்சி ரிப்போர்ட் தான் நம்ம சுடரோட பேக்கில் இருக்குது அப்படின்ற உண்மையை இனிதான் நம்ம அபிநயாவுக்கு தெரிய வரப்போகுது. அபிநயாவுக்கு அந்த அடாப்சி ரிப்போர்ட் கண்டிப்பாக கிடைச்சா அபிநயா இந்த பரோல் கேஸ்லேருந்து மட்டும் இல்லாமல் இந்த கேஸ்லேருந்தே விடுவிச்சு அந்த கொலைக்கான குற்றவாளியை தேடுறதுக்கான உத்தரவு பிறப்பிப்பாங்க. இதனால் கண்டிப்பாக அபிநயா ரொம்பவே சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் இனிதான் நம்ம வெற்றிக்கும் உண்மை தெரிய வரப்போகுது. இது எப்படி நடக்கும், அபிநயாவுக்கு அந்த அடாப்சி ரிப்போர்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. மாணிக்கம் என்ன பண்ணுறான்னா பொதுவாக கடையில் இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து தான் நம்ம சுடர் அந்த பேக்லோட நடந்து போகிறாங்க. அப்போ அந்த மாணிக்கம் கவனிச்சிடா, நம்ம அடாப்சி ரிப்போர்ட் இந்த பேக்கில் தானே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு மாணிக்கம். இதனால் அந்த குழந்தைய நம்ம பின்தொடர்ந்து போவோமா, போய் அந்த பேக்கை எப்படியாவது கைப்பற்ற பார்க்கலாம், அந்த பேக்கில் அடாப்சி ரிப்போர்ட் கிடச்சா நம்ம உயிர் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுடர் பின்னாடியே பின்தொடர்ந்து போக போகிறாரு மாணிக்கம். அப்போ சுடரும் கவனிச்சிடுறாங்க, தன்னை ஒருத்தன் பின்தொடர்ந்து வரான்னு சொல்லிட்டு எப்படியாவது இவன் கண்ணில் மாட்டவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நம்ம சுடர். வீட்டுக்குள்ளே சுடர் போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போனதுமே அப்போ மாணிக்கம் இந்த வீட்டில் தான் இருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. எப்படி இருந்தாவது அந்த அடாப்சி ரிப்போர்ட்டை எடுக்கணும்னு மாணிக்கம் பிளான் பண்ண நம்ம சுடர் வீட்டுக்குள்ளே போனதுமே அம்மோ அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அம்மாவை கூப்பிட்றாங்க. என்னாச்சு சுடர், ஏன் இப்படி வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்ம சுடரும் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா என் பின்னாடி ஒருத்தர் துரத்திக்கிட்டே வந்தாருமா, யாருன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது தான் அபிநயா அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பார்க்குறாங்க. அங்கே பார்க்கும்போது தான் மாணிக்கம் வெளியே நின்றுட்டுருக்கதை நம்ம அபிநயா பார்த்துறாங்க. இந்த இடத்துல அபிநயாவுக்கு கண்டிப்பாக இந்த மாணிக்கத்துக்கிட்ட எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதாங்க இனி வரப்போகிற எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.